வீட்டிலேயே பால்கனியில் எப்படி கூழ் வடகம் ஊற்றுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் பால்கனி வசதியாக இருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிடலாம். சின்னதாக ஊற்றினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராட்டு கூழ் வடகம் காய்ச்ச போகிறாங்க. கூழ் வடகத்துக்கு மாவு காய்ச்ச போகிறேன். எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அளவு தண்ணி எப்படி வைக்கணும், எந்த அளவுக்கு மாவு சேர்க்கணும், உப்பு எந்த அளவுக்கு போடணும், அதில் என்ன சேர்மானங்கள்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் நான் பண்ண போகிறாங்க. புழுங்கல் அரிசி வந்து நான் மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி பண்ணதோட திரிச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேங்குழல் மாதிரி புளிஞ்சியும் ஊற்றலாம். நம்ம கோரி ஸ்பூன் விட்டு கோரியும் ஊற்றலாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் விட்டு கோரி ஊற்றி பண்ண போகிறேன். அப்புறம் கருவேப்பிலை தழை போட்டு நான் பண்ண போகிறேன். நம்ம கருவேப்பிலை வந்து சாப்பாடாக கொடுத்தாக்கே நம்ம சாப்பிடாத குழந்தைகள் தூர விட்டு வீசிடுவாங்க. அதனால் நம்ம அரைச்சி நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலை தழையும் நம்ம அரைச்சி ஊற்றி பண்ணோம்னா நம்ம உடம்போட சேருங்க கருவேப்பிலை தழை வந்து. அதனால் கருவேப்பிலை இலையை போட்டு இன்றைக்கி கூழ் வடகம் காய்ச்ச போகிறேன். எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முதல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி நைட்டில் வந்து மணி 11:30 மணி ஆகுதுங்க. 11:30 மணிக்கு நான் காய்ச்ச ஆரம்பிக்க போகிறேன். காலையில் ஊற்றுறதுக்கு நைட்டில் காய்ச்சி வச்சோம்னா காலையில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. காலையில் நம்ம காய்ச்சி ஊற்றுறதுக்குள்ளே வெயில் வந்துடும். அப்புறம் நமக்கு ஊற்றுறதுக்கு கஷ்டமாகி போகும். அதனால் நைட்டில் காய்ச்சி வச்சுட்டு படுத்தோம்னா ஈஸியாக இருக்குங்க ஊற்றுறதுக்கு. எங்கிட்ட பால்கனியில் தான் ஊற்ற போகிறேன். பால்கனில் நல்ல வெயில் வருது. 2 நாளாட்டு போட்டு காய்ச்சி எடுக்கணுங்க. புது வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மேலே போய் நான் பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. சரி கொஞ்சம் கொஞ்சமாட்டு போட்டு ஊற்றுனாக்கியா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்மளும் அப்பப்போ வறுத்து சாப்பிட்டுக்கலாம். காய் இல்லாத நேரத்தில் வடகத்தை வறுத்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியாக காய்ச்சணுன்னா நான் இன்றைக்கி புழுங்கரிசி நாங்களே 8 சட்டி ஊற்ற போகிறேன். ஊற்றி இன்றைக்கி காய்ச்ச போகிறேன். பச்சரிசினா கூட கொஞ்சம் தண்ணி இழுக்கும். புழுங்கரிசி வந்து அந்தளவுக்கு தண்ணி எடுக்காது. அதனால் நான் ஒரு சட்டி கம்மியாட்டு 8 சட்டி ஊற்றி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெந்நீர் வந்து சூடு பண்ணவுக்கு வச்சுக்கலாம். அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவு கரைச்சிக்கலாம். எந்த சட்டியால் நம்ம மாவு எடுக்க போகிறோமோ அதே சட்டியால் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வெயிட்டாக இருந்ததுன்னா தூக்க முடியாதுங்க. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் 6 சட்டி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மாவு வந்து கரைக்கிறதுக்கு எடுத்துக்கணுங்க. மொத்தத்தில் 8 சட்டி ஊற்றணும். 6 சட்டி ஊற்றிருக்கேன். 2 சட்டிக்குள்ளே மாவை கரைக்கும் போது நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம மாவை கரைக்கிறதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சட்டி போடதாக இருந்தால் பச்சரிசினா 9 சட்டி ஊற்றணும். புழுங்கல் அரிசினா 8 சட்டி ஊற்றணுங்க. போட்டால் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிடணுங்க. இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளையில் காஞ்சிருங்க. அந்த அளவுக்கு வெயில் அடிக்கி. பயங்கரமான வெயில். ஒரு வருஷமும் இந்த வெயில் கிடையாதுங்க. இந்த வருஷம் அந்த வெயில் அடிக்கி. கரைச்சாச்சு மாவை. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை தழையும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்கிடலாங்க. கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இருந்துச்சுங்க. இதை நம்ம நல்லா உருவி எடுத்துக்கலாம். போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. அதனால் இந்த மாதிரி போட்டு அரைச்சி பண்ணி கொடுங்க. பிரண்டையை போட்டு பண்ணலாம். பிரண்டை வத்தல் போடலாங்க.
பிரண்டை வத்தெல்லாம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. முட்டு கால் கை வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. முட்டு தேய்மானம் வராது. அப்புறம் வாய்வு தொல்லைக்கு நல்லது. நம்ம வெயிட்டு குறைக்கும். தொப்பையெல்லாம் குறைச்சிருங்க பிரண்டை வந்து. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குங்க. இப்போ கருவேப்பிலாம் நம்ம சாப்பாட்டில் போட்டோன்னா வைங்க, குறைக்கி எடுத்து தூர போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னே தெரியாதுங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு போயிடுவாங்க. சொன்னால் தான் தெரியும் குழந்தைகளுக்கு. அதனால் ஹெல்த்தியாகிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாட்டு செடியில் பறித்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பறித்து போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம இப்போ கருவேப்பிலை தளிரை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 12 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூடாகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சா பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மிளகாவும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சுங்க. நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். 2 கைப்பிடி அளவு உப்பு போட்டு விடணும். உப்பு போட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். நம்ம மாவு கிண்டிக்கிடலாம். தண்ணி நல்லா கொதி விட்டுருச்சுங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம மாவை ஊற்றணும். மாவை ஃபஸ்ட்டு அப்படியே கிண்டிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றி கண்டுங்க. மேலே வர வந்துருச்சுங்க. நல்லா ஊற்றியாச்சு. இன்னும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. உப்பெல்லாம் காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. திக்காக ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்கக்கூடாது. மாவு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. தண்ணி சூடாகி மாவு வெந்து வர்றதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. அடுப்பு வேறு ஸ்லோவாக எரியுது. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் மட்டும் பண்ணிடலாங்க. புழுங்கல் அரிசி இட்லி அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் இட்லி அரிசி இருந்ததுன்னா போட்டு அரைச்சி பண்ணுங்கள். இல்லைன்னா ரேஷன் அரிசி இருந்தனாலும் பச்சை அரிசி இருந்தனாலும் அதுலேயும் போட்டு பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜீரகங்க ஒரு 4-5 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஜீரகம், எள்ளு எதுனாலும் போட்டுக்கலாம். ஹெல்த்தியான கூழ் வடகங்க. அப்படியே கிண்டி விட்டு நம்ம வச்சிடணும். ஃபஸ்ட்டு போடக்கூடாது, லாஸ்ட்டில் தான் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறணுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. காலையில் எழுந்துச்சி ஊற்றுறதுக்கு நமக்கு பக்குவமாக இருக்கும். மணி 12:30 மணி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம மூடி வச்சுட்டு படுத்தோம்னா காலையில் சூடாக தான் இருக்குங்க, ஆறி இருக்காது. ஏன்னா வெக்க நேரம், அதனால் அப்படியே தான் இருக்கும். கிண்டி கொடுத்தாச்சுங்க. ஜீரகத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காலையில் எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. பால் கண்ணில் ஊற்றினால 2 நாள் ஆகும் காயதுக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம படுக்க வேண்டியதாங்க. கூழு காய்ச்சியாச்சுங்க. காலையில் எழுந்துச்சி பால் கண்ணியை தூத்து தொடச்சிட்டு நல்லா துணியை விரித்து சூப்பராக போட்டு காய போட்டு எடுக்கணுங்க. உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பால் கண்ணில் வெயில் வந்துச்சுன்னா வீட்டிலே போட்டு எடுங்க, சூப்பராக பண்ணி எடுத்துடலாங்க. மொட்டை மாடிக்கு ஏறி இறங்கதோட பால் கண்ணில் வெயில் வந்துச்சுன்னா பால் கண்ணில் போட்டு எடுங்க. எனக்கு நல்ல வெயில் வருது, அதனால் நாளைக்கு பால் கண்ணிலே ஊற்ற போகிறேன். நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. கூழ் வடகம் நைட்டு காய்ச்சி வச்சது காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. வா, எப்படி இருக்கு பாருங்க. பொருட்கள்லாம் அப்படியே மேட்டால் எடுத்துடணுங்க. அப்படியே மேட்டால் எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம லாஸ்ட்டில் கரைச்சி ஊற்றிடலாம். காயில் உங்களுக்கு ஜஸ்ட் லைட்டாக அப்படி ஆடை படந்துருக்குங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் சூடாகவே இருக்குங்க. கடாய் வந்து அவ்வளோ சூடாக இருக்குது. இந்த மாதிரி நைட்டில் காய்ச்சி வச்சு ஊற்றுங்க, கரெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கோரி ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கப்பு இருந்துன்னா, இப்படி கப்பு இருந்துன்னா எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற்றுக்கு வசதியாக இருக்குங்க. காலையில் காய்ச்சி ஊற்றினா வெயில் வந்துடுங்க. 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சா தான் ஊற்ற முடியும். இப்போ காலையில் விடிஞ்சு வந்தாச்சு. வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம்னா காய ஆரம்பிச்சிடுங்க. அப்புறமேட்டு எடுத்துகிட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க. ஒரு கடாய் ஊற்றிட்டு வந்துட்டு அப்புறம் ஊற்றிடலாம். பால் கனியை நல்லா தூத்து துடைச்சிட்டேங்க காலையில். பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக ஆக்கிட்டேன். நேரம் நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்க. 6 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணிக்கே வெயில் வர ஆரம்பிக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம துணி அதில் விரித்து உட்காந்துருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து ஊற்றணுங்க. ஊற்ற ஆரம்பிக்கலாம். துணியை இந்த மாதிரி நனைச்சி எடுத்துக்கணுங்க. நனைச்சி எடுத்துகிட்டு தான் ஊற்றணும். நம்ம காட்டன் துணி, ரேஷன் வேஷ்டி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஓரத்தில் மடித்து தான் விடணும் நம்ம. ஏன்னா அகலம் காணாது, வேஷ்டி வந்து அகலமாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக மடிச்சுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து போடணுங்க. நம்ம உட்காந்துட்டு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். குறிஞ்சி கிடந்தே ஊற்ற முடியாது, குறுக்கூலி வந்துடுங்க. அதனால் இது மாதிரி விரிச்சிட்டு ஓரத்தில் மடித்து விட்ருங்க. ஓரத்தில் மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்ற ஊற்ற துணியை விரித்து கொண்டு போகணும். நம்ம உட்காந்துக்கலாம் அழகாட்டு. அல்லாட்டா குறிஞ்சியே ஊற்றணுங்க, மிதிக்கவும் முடியாது. இப்படி சுருட்டி வச்சுட்டு
நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரிச்சுக்கணுங்க. ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே கோரி ஊற்றணும். அரை கரண்டி முக்கால் கரண்டி, சின்னதாக வேணுன்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. வீட்லேயே பால்கனியில் எப்படி கூழ் வடகம் ஊற்றுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் பால்கனி வசதியாக இருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி ஊற்றிருக்கேன்னா? இந்த மாதிரி கோரி கோரி ஊற்றணுங்க. கரண்டி வச்சு அரை கரண்டி முக்கால் கரண்டி, பெருசாக வேணும்னா ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. சின்னதாக ஊற்றினீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இப்போ ஊற்றிட்டு காட்டுறேன் எப்படி ஊற்றிருக்கேன் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அம்மா கூழ் வடகம் ஊற்றிருக்கேன்னு. பால்கனிலே கூழ் வடகம் ஊற்றியாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குறையும் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். வடகம் ஊற்றியாச்சுங்க. பால்கனியில் வடகத்தை ஊற்றியாச்சு. இது காயட்டுங்க. நல்லா வெயில் எப்படி அடிக்க பாருங்க. அப்படியே எங்கள் மரம் வருங்க. அதிலே காஞ்சிடும். நமக்கு 2 நாள் போட்டால் போதும். இன்றைக்கி நல்லா காஞ்சி வந்துடும். அப்புறமா 2 நாள் நம்ம காய போட்டோம்னா நல்லா காஞ்சிருங்க. துணி காய போடும் பாருங்க, அந்த கொடியில் போட்டு காய போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காஞ்சிரும். வெயில் நல்லா கொளுத்துதுங்க. அப்படியே நல்ல மொறுன்னு காஞ்சிருங்க. காயட்டும், எடுத்துக்கு காட்டுறேன். கூழ் வடை வந்து முத நாள் நான் கீழே காய போட்டிருந்தேன் பால்கனியில். இந்த மாதிரி வெயில் அடிச்சது பாருங்க, அந்த இடத்துல காய போட்டிருந்தேன். மறுநாள் எடுத்து நம்ம துணி காய போட்டுற மாதிரி கொடியில் எடுத்து போட்டேங்க. கொடியில் கிளிப் மாட்டி போட்டேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்க, எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா சூப்பராக காஞ்சிருச்சுங்க. லேசாக தண்ணி தொளிச்சு நம்ம எடுக்கணும். நல்லா மலமலான்னு காஞ்சிருச்சுங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக காஞ்சிருக்குன்னு. நல்ல வெயில் அடிக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பால்கனியில் காய போடுறதுக்கு வசதி இருந்தால் காய போட்டு எடுங்க. இந்த துணியில் உள்ளதும் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு நாள் நம்ம கீழே காய போடணும், மறுநாள் நம்ம கொடியில் போட்டுடணும். அப்படி சூப்பராக காஞ்சிரும். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம துணியில் இருந்து எடுத்துடலாம். லேசாக தண்ணி தொளிச்சு எடுத்தோம்னா நல்லா பாட்டாக வந்துடுங்க. எப்படி கிளம்பி நிற்கி பாருங்க. அப்படிங்களா? வெயில் நல்லா வெளிச்சம் தெரிய மாட்டேக்கு. எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ கூழ் வடகத்தை நம்ம காய போட்டு எடுத்தாச்சுங்க. கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே. இல்லைங்களா? அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து மடித்து வச்சு தண்ணி தொளிக்கணுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு அப்படியே லைட்டாக தண்ணி தொளிக்கணும். வடகம் ஊற்றிருக்க இடத்துல அப்படியே தண்ணி ஊற்றுங்க. சூப்பராக வந்துடுங்க. நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக வந்துடுங்க. உடனேவே நமக்கு அழகாக வருது பாருங்க. சூப்பராக வருதுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து போடலாங்க. நல்லா அழகாக வருதுங்க. கலர் சேஞ்சாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஒயிட்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம கருவேப்பிலை தழை போட்டாக்கியா கலர் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டு அரைச்சி காய போடுங்க. புதினா தழை போட்டு போடலாம், மல்லித்தழை போட்டு போடலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது.
அட்டகாசமாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்ல வெயில் அடிக்குங்க. வெயில் டயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி வடகம்லாம் போட முடியும். போன வருஷமும் போட்டிருந்தேன், பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டேன், எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகளை வச்சு சாப்பிடுவாங்கங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எடுக்கணுங்க. ரொம்ப ஈஸி எடுக்கிறது. நம்ம தண்ணி தொளிச்சது அப்படியே கையை வைக்கவும் பாட்டாக வந்துடுதுங்க. சூப்பராட்டு. சரிங்களா? இப்போ பூரத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு காய போட்டு வறுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராட்டு இருக்குங்க பார்க்கறதுக்கு. எம்மி கருவேப்பிலை கூழ் வடகம் ரெடிங்க. கூழ் வடகம் வந்து காய வச்சு எடுத்தாச்சுங்க. சூப்பராட்டு கருவேப்பிலை கூழ் வடகம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சலன்னு மொறுன்னு சூப்பராக காஞ்சிருச்சுங்க. இதை வறுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து காட்டுறேன். இப்போ எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுருக்காங்க. ஹீட்டாகட்டும், நம்ம போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ வடகத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கணுங்க, ரொம்ப போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா பொரிஞ்சு வரும். வாவ், கருவேப்பிலை கலர்லேயே இருக்குங்க. சூப்பராட்டு கூழ் வடகம் ரெடி. கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டேன்னா நல்லா புசுன்னு பூ மாதிரி விரிஞ்சு வருங்க. நிறைய எண்ணெய் போட்டாச்சுன்னா உங்களுக்கு பொரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க, சூப்பராக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. தேவைக்கேற்ப பொரிச்சு வச்சு மிச்சத்தை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. அடுத்த சம்மர் வரதுலையும் யூஸ் பண்ணலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வடகம் ரெடிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க கூழ் வடகம். கருவேப்பிலை இலை தான் இல்லை, புதினா இலை, மல்லித்தலை, தக்காளி எதுலனாலும் போடலாங்க. அரைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரைனாலும் அரைச்சி ஊற்றி பண்ணுங்க. குழந்தைகள் அப்படியாவது சாப்பிடும், அதுக்கு உடம்புல சேருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கருவேப்பிலை மனமே நமக்கு தெரியல, பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க, டிஃப்ரெண்ட்டே தெரியாது. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.